வணக்கம் அக்கா. நம்ம கேரளாவோட இடஞ்சமான நெல்லியம்பதி ஹில்ஸ்க்கு ஒரு தரமான சோலோ ரூட் ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட் டைம். ஃபுல்லாக ஃபாகில் கவர் ஆன இந்த ரோட்ஸ், நல்லா சில்லுன்னு இருக்கிற இந்த வெதர், நல்லா க்ரீன் ஃபுல்லாக இருக்க இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ஒவ்வொரு பெண்ட்லேயும் ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் நம்ம விண்டேஜ் பைக் யமகாவில் நெல்லியம்பதியில் மலையில் நனைஞ்சிட்டே ட்ராவல் பண்ண இந்த ஃபீல், வாவ், த ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மெமரபிளான ஒரு மூமெண்ட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இங்கே இருக்க ரோட் கண்டிஷன், என்ன டைமில் விசிட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும், ஸோ இந்த செக் போஸ்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை டீட்டெயிலாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறையா வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வெல்கம் டு நெல்லியம்பதி ஹில்ஸ். வாங்க போகலாம். டைம் கரெக்டாக 5:50 ஆயிடுச்சு. ஸோ வீரன் வீட்டுக்கு தெரியாமல் தப்பிக்க முயற்சி செய்கிறான். ஏன்னா எனக்கே தெரியாதுங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் போகலாமா வேண்டாமா, ஸோ அவ்வளோ வேலையை விட்டுட்டு நம்ம கிளம்புறோமே, வண்டியை இழுத்து போட்டு எல்லாத்தையும் செய்யணுமே, ஸோ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறமே, அது ஒர்த்தாக இருக்குமா இல்லையா, இந்த மாதிரி என் மைண்டுக்குள்ளே 1008 கொஸ்டின் ஓடிட்டே இருக்குது. ஸோ எதுக்குமே என்னால் சாட்டிஸ்ஃபைடாக ஆன்சர் கொடுக்கவே முடியல. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த பிரேக்கை நம்ம சோலோ ட்ரிப் அடிச்சே ஆகணும் அப்படின்னு. நம்ம இப்போ வந்து திருப்பி இந்த வாரத்துல ரைடு ஆரம்பிக்க போறோம். ஏய் மாப்ள, சொல்றத கேளுடா. மிலிட்டரியில பெரிய போஸ்டிங் போனப்ப கூட இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்க மாட்டாங்க. இவன் பாருடா, பெரிய ஏதோ எஸ்பிஜி கமாண்டோ மாதிரி சார் கூறுங்க. நான் பொதுவாகவே தனியா இருந்தா ஒரு மாதிரி தான் இருப்பேன், அதுவும் இந்த ரைடிங் டேஸ்ல போட்டுனா நான் ஒரு மாதிரி மென்டலா மாறுவேன் ப்ரோ. மென்டல் ப்ரோ. ஜோக் இல்ல இல்லையா? நான் எங்க வெளியே போனாலும் என் வயிற்ற ஃபுல்லப் பண்றனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் இவனை ஃபுல்லப் பண்ணிடுவேன். ஏன்னா இவன் ஃபுல்லா இருந்தாதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்ஃபுல் பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு உங்கள் இன்ட்ரோ வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேரளாவோட இடஞ்சமான நெல்லியம்பதி ஹில்ஸ்க்கு சோலோ ரோட் ட்ரிப் போகிறோம். ஜெயிலர் மூவில அந்த வில்லனுக்கு எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு சீனு இந்த மீம்ல பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபன்னியாக மாறிடுச்சுல. எனக்கு ஒரு சில பங்க்லலாம் ஏர் செக் பண்ணால் ரொம்ப பயம், ஏன்னா இருக்கிற காற்றும் பிடிங்கி விட்டுரும். கேட்டால் அங்கே ப்ரெஷர் இல்லைப்பா அப்படின்ட்டுவாங்க. டேங்க் ஃபுல்லு பெட்ரோலு ஏர்லாம் செக் பண்ணிட்டு ஒரே வைப்பில் போயிட்டுருக்கு. ஸோ ஆர்எக்ஸ் சென்டர் ஓனருக்குலாம் ஒரு மைனஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. ஓட்டும் போது அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டே ஓட்டுவாங்க. ஸோ பின்னாடி யாராக வராங்களாம் பார்க்குறதில்ல, அந்த சவுண்டு அந்த ஸ்மோக்கியை பார்த்துட்டு ஓட்டுறதுல அவ்வளோ கிக் இருக்குது. ஸோ நானும் அப்படி தான் திரும்பி பார்த்தேன், நடந்ததை நீங்களே பாருங்க. நண்பர்களே, இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. ஆரம்பமே அலக்காரையா இருக்கு. நெல்லியம்பதிக்கு போக வேண்டியனா பாதியிலே போயிருப்பேன். ஆனால் ஆண்டவன் நம்ம மேலே ஏதோ கண்ணு வச்சிருக்கான் போலங்க. ஸோ இனி அந்த வைப்பில் போயிட வேண்டியதான். நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கோவென கெட்டு கெட்டு கோவென கெட்டு கெட்டு கோவென கெட்டு எங்க ஊரு கோயம்புத்தூரே கடை வந்தாச்சு guys. டைம் கரெக்டாக 7:30 ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே சூரியன் பல்ல காமிக்காம இருக்கான். எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி போயிட்டுருக்கே, நெல்லியம்பதியில் போடி வெயில் வந்துருப்போன்னு ஒரு பயம்தான்.
ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் போன 3 சோலோ ரைடில் கூட அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, வெயில் கொளுத்து கட்டிருச்சு. ஹைவே ஸ்டார்ட் ஆனாவே எனக்கு ஒரு பெனிஃபிட்டுங்க. ஏன்னா நம்ம RX 100ல் பம்பர் ஒன்று இருக்குமா, 2 காலை தூக்கி வச்சு அப்படியே ராஜா பகவத் மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஒரே கலர் கலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் பச்சை பசன்னு இருக்குது இந்த புல்வெளி, இன்னொரு சைடில் சுற்றி பச்சை பசனாக இருக்க நடுவில் குளங்கள், அதுக்கு பக்கத்தில் ட்ரெடிஷ்னலான கேரளா டெம்பிள். ஸோ ஒரு மாதிரி வைப்பில் போகும் இந்த கேரளா ரோட் ட்ரிப்பு. வந்துருச்சு என்னடா வந்துருச்சு, நெல்லியம்பதி செக் போஸ்ட் வந்துருச்சுங்க. ஸோ கரெக்டாக இங்கே 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம 8 o'clock தான் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது, கரெக்டாக பார்ப்போம். ஒரே ரோடு தானே? ஒரே ரோடு. என்னென்ன பண்ணும்? கூகுளில் ஸ்கேன் கூகுள் ஸ்கேனர் லிங்க் வருது. நெல்லியம்பதி செக் போஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு QR கோட் ஒன்று இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று வரும், லிங்க்கில் ஃபார்ம் ஒன்று வரும். அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு ஒன்று கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த QR கோடு நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது காமிக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 5 o'clock தான். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. என்னையா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, மூணாறு, கொடைக்கானல் அப்படின்னு ஒரே ஹில்ஸில் சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நெல்லியம்பதி. ஸோ நிறைய பேர் நிம்மதி தேடி ட்ராவல் பண்ணுவீங்களே, அவங்களுக்குலாம் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வண்டி எடுத்துகிட்டு வாங்க மக்கா. நெல்லியம்பதி செக் போஸ்ட் முன்னாடியே ஒரு டேம் ஒன்று இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம், சோலோவாக வந்திருக்கோம்னா கண்டிப்பாக அந்த செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் ஒரு டேம் வியூ இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்டி கடை இருக்கும். அங்கே பெட்டி கடையிலே ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ பாயில் எக்கு, உப்பிலிட்டது, மரவள்ளிக்காய், கப்பைக்கிழங்கு நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் எங்கேயுமே ஷாப் இல்லை, சாப்பிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு ப்ளஸ் வெங்காயம், மாங்காய் ஊறுகாய், முட்டை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்கள் ஹெல்த்து ரொம்ப நல்ல விஷயத்த சீக்கிரமாக எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட பழகிக்கோங்க. ஹெல்த்தி நல்லா வயிறு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு நெல்லியம்பதி ஹில்ஸில், அதுவும் நம்ம விண்டேஜ் பைக் யமகாவில் நல்லா பாட்டு பாடிட்டு அப்படியே ஸ்லோவாக 30ல் போகிறதுல எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் கிளைமேட் கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்குது. ஆனால் அந்த அம்மாட்ட ஒன்று நான் கேட்டேன், நெல்லியம்பதியில் மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சுமா அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நான் அந்த மழையை தேடி தாங்க இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு. ஸோ ஓகே, ஹேப்பன், கண்டிப்பாக நடக்கும், பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம், ஆனால் நான் ஒரு வைப்பில் இருப்பேங்க. இப்போ நான் எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour
அதுக்கு மேலே ஆயிரும். ஏன்னா எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் நான் அங்கேருந்து நான் கிளம்ப மாட்டேன். ஏன்னா நீங்களே ஒரு ஒரு விஷயத்தை ஈல் பண்ணி வந்தால் ட்ராவல் பண்ணுறீங்க. என் கூட வந்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுரும். கண்டிப்பாக நீங்கள் சோலோவாக ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது கண்டிப்பாக ட்ராவல் போங்க. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, எதுக்குடா இவன் இங்கிட்டு அங்கிட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ நம்ம நெல்லிப்பதிக்கு வந்திருக்கிறது ரோட் ட்ரிப் மட்டும்தான். ஸோ எந்த டூரிஸ்ட் பிளேஸும் நம்ம விசிட் பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக ரைடை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் ஆக போகிறோம், அவ்வளோதான். ஸோ போகிற வழி ஃபுல்லாமே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக இருக்கும். நெல்லிம்பதி ஹில்ஸில் டோட்டலாக 108 வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான். ஸோ அந்த 108ல் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது கரெக்டாக உள்ளலாம் இல்லைங்க, நீங்கள் ரோட் ஹில்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும் போதே இருக்கும் முன்னாடி. இந்த மாதிரி 108 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இவன் தான் என்னோட தலைக்கவசம். இவனை பற்றி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுக்குட்டா. ஸோ எனக்கு மந்த்லி 10,000 சேலரி இருக்கும் போதே இவனை 6,000 கொடுத்து தூக்குனேன். ஸோ இவனை பார்த்த உடனே என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இவன் எனக்கு செட் ஆவாண்டா அப்படின்னு. நமக்கு ஆசைப்பட்ட பொருள் வாங்குறதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒன்று இருக்கும். ஆனால் அது நம்ம காசில் வாங்குறதுல அது வேறு லெவல் ஃபீலு. ஸோ அதே மாதிரி 9th என்னோடய செலவு நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி செலவும் நான் தான் பார்த்துக்கிறேன். ஸோ என்ன தான் என்னை சுற்றி எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், அதுவும் இல்லாமல் இப்போ நான் ஒரு பிஸ்னஸும் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் மந்த்லி ஒன்ஸாவது நான் எங்கேயாவது போகாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு எனக்காக ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், இங்கே நமக்கான தேவைகளும் ரெஸ்பான்சிபிளும் இங்கே அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் இருக்கக்கூடாது. வாழுங்க, உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. சோலோவாக நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ ஒன் டே ட்ரிப்பில் 600 கிலோமீட்டர்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டேஸ் ட்ரிப்லாம் போயிருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் போயிருக்கேன். தனியாக எங்கேயும் போய் ஸ்டே பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் நெல்லியம்பதி, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹிட்டனான ஒரு ஹில்ஸ்னே சொல்லலாங்க. ஏதோ ஒரு ஹில்ஸில் ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கும். ஆனால் ஹில்ஸே ஹிட்டனாக இருக்கிறதே இதுதாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த நெல்லியம்பதி ஹில்ஸில் 108 வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா. அதுவும் நம்ம போகிற வழியிலே ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ரொம்ப க்ரீன்ஃபுல்லாக, அதுவும் இந்த மான்சூன் சீசனில் ரொம்ப க்ரீன்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டு பார்த்தாவே தெரியும், அந்த ஸ்டெப் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஸோ வாங்க இந்த நெல்லியம்பதி ஹில்ஸ் பார்க்கலாம். சூட் போட்டாவே நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அது என்னன்னே தெரியல, வேற ஜோனில் இருப்பேன். அதுவும் சோலோ ட்ரிப்பெல்லாம் வந்துட்டா என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனா நீங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியாது. நான் இதுக்காக தான் நான் சோலோ ட்ரிப் வரதே. இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேனா, இது திடீர்னு நான் போகும்போது ஏதோ ஒரு பூ அழகாக இருந்தால் கூட நான் வண்டி நிறுத்தி அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போவேன்.
இந்த மாதிரி தான் சோலோ வந்தால் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு வீடியோவோ அந்த டேவை நான் ஒரு மெமரபிளான ஒரு டேவாக அதை சேவ் பண்ணி வச்சுப்பேன். அப்படியே போயிட்டுருக்கு லைஃப். ஓகே நம்ம இன்னும் 4-5 பெண்ட்லேயே ஸ்டக்காகி நிற்கிறோம். ஃபுல்லாக நம்ம நெல்லியம்பதி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓகே வாங்க போகலாம். நெல்லியம்பதி வாங்க மக்கா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஹில்ஸில் ஒரு 10-20 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கலாம். ஏன் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் சேர்த்து ஒரு 50 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். எப்படிங்க ஒரு ஹில்ஸில் 108 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும்? அதுவும் போகிற வழி அவுட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, போகிற வழியிலே இந்த வாட்டர் ஃபால்ஸ். அது ஃபுல் ரெயின் சீசனில் வந்தால் இந்த வே இருக்கு இல்லைங்க, இந்த வே ஃபுல்லாமே அப்படியே நீரோடையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அங்கங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மொத்தம் 108 வாட்டர் ஃபால்ஸ் வருமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்டு தான் தாண்டியிருப்பேன். 15 வாட்டர் ஃபால்ஸ் என்னமோ பார்த்துட்டேன். வாவ், இந்த மாதிரி ஒரு பிளேஸை நான் எப்படி இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு தான் தெரியல. இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே டூரிஸ்ட் போகிறதுக்கு நாட் அலோடு. 83 வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கும், மான்குளம் உள்ள அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதோ அனகொண்டா படத்தில் பார்த்த மாதிரி பாருங்க. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. கிளைகளுக்கு நடுவில் அப்படியே அந்த லைன் பை லைனாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே வருது. ஆனால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. நிஜமாகவே ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கும்ல, அப்படியே அனகோண்டா கிளைமேக்ஸ் சீன் பார்த்துருப்பீங்களா? ஒரு கிணறுக்குள்ளே எல்லா அனகோண்டாவும் இருக்கும், ஒரு பூவை பொறிக்க எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்களே, அதே மாதிரி இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். இவ்வளோ வாட்டர் ஃபால்ஸு போனே வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் ஒரு வீடியோ மூலிமா பார்த்துட்டு இருக்கீங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லைவில் இந்த மூமெண்ட்ஸை எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பேன் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்க்காம கண்டிப்பாக நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே இருங்க, இது பக்கத்தில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர்லாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நீர் பருதலாமா? இயற்கை நீர், மூலிகை நீர்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. செம்ம டேஸ்டா இருக்கு. இது சொல்ல அம்மாடியா. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை. லைஃப் ஆஃப் ஃப்ரம். ஓகே, நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம போவோம். டைம் ஆயிடுச்சு. நான் இங்கே நெல்லியம்பதியில் பார்த்ததுலே எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப பிடிச்ச வாட்டர் ஃபால்ஸுங்க. ரொம்ப நேச்சர்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக. ஒரு சைடு வாட்டர் ஃபால்ஸ்னால் இன்னொரு சைடில் இந்த டேம் வியூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சைடில் டேம் வியூ, ஒரு சைடில் வாட்டர் ஃபால்ஸ், நடுவில் நம்ம விண்டேஜ் பைக்கில் யமகா ரைடு. பாதி வாட்டர் ஃபால்ஸு அடப்போடான்னு விட்டுட்டேன். வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ எடுத்து நான் டயர்ட் ஆகிட்டேன்னா பார்த்துக்குங்களேன். சோலோ ரைட்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வீடியோஸ் எடுக்கணும்னா நான் அந்த இடத்துல வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலாக இருக்கும். இங்கே இருக்க எந்த வாட்டர் ஃபால்ஸ்லையும் நீங்கள் இறங்கி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண முடியாது. அங்கேயே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, டூ நாட் என்டர் த வாட்டர் ஃபால்ஸ், அந்த பாறை மேலாம் ஏறக்கூடாது, ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படிலாம் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே மீறாமல் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டர் ஃபால்ஸும் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப க்ரீன்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெல்லியம்பதி ஹில்ஸு, அந்த நெல்லியம்பதி ஹில்ஸில் அந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்போ தான் போட்டிருக்கு, பக்கத்தில் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என் கண்ணில் மட்டும் தான் பட மாட்டேன். ஆனசாணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பஸ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ டைமிங்லாம் என்னன்னு தெரியல, அது மட்டும் விசாரிச்சுட்டு எல்லோரும் வாங்க, இந்த நெல்லியம்பதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருமே அவ்வளோக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வைப்பில் என்ஜாய் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபைடாக போகலாம். நெல்லியம்பதி வந்தீங்கன்னா உங்கள் மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். நீ சோலோ ரோட் ட்ரிப் தானே சொன்னேன். அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் உனக்கு யார் ஷூட் பண்ணி தந்தது? அதுவும் நான் தாங்க. ஸோ அந்த திட்டு மேலே வச்சுட்டு, கல் மேலே சப்போர்ட் கொடுத்துட்டு, செடி மேலே சப்போர்ட் கொடுத்துட்டு, சோலோ பர்ஃபார்மன்ஸ். நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் எப்போ வேணால் வரலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் தான் என்னோடய நெல்லியம்பதி ரோட் ட்ரிப்பில் நடந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது இந்த பிளேஸு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன ஆக போகுது மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த மழை பெஞ்சதில் ஒரு சர்ப்ரைஸும் இல்லை. ஆனால் நான் இங்கே வெயிட் பண்ண மூமெண்ட்ஸ் தான் எனக்கு சர்ப்ரைஸ். ஏன்னா நான் அங்கே போகும்போது கிட்டத்தட்ட நெல்லியம்பதி ஹில்ஸ் முடிஞ்சு நான் இதோட ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். ஆனால் நான் அங்கே வெயிட் பண்ண மூமெண்ட்ஸ், நான் ஒரு 30 மினிட்ஸ் என்னமோ வெயிட் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். டக்குன்னு ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. நெல்லியம்பதியில் மழை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னா, நெல்லியம்பதியில் மழை பெஞ்சு 2 நாள் ஆச்சு. ஸோ நான் போய் 5 நிமிஷம் கழித்து மழை பெஞ்சிருக்கலாம். ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கலாம். ஏன் நான் அங்கே இருக்கும் போது சேஞ்ச் ஆகணும்? ஸோ எனக்காகவே இந்த மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. நீ அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுற அளவுக்கு என்னடா நடந்துச்சு? நீ ஒரு ஹில்ஸில் ரைட் பண்ணியிருக்க, மழை பெஞ்சிருக்கு, அவ்வளோதானே? இல்லைங்க, நம்ம லைஃப்பில் எல்லாமே தொலைச்சிட்டோம்டா, இனிமேல் அவ்வளோதான்டா அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் இந்தாடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் வெளியே போட்டிருக்க இந்த ரெயின் கவர் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் ஆச்சுங்க. 1 இயராக நான்
நான் ஹில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 ஹில்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் ரைட் போகும்போதெல்லாம் ஒன்று ரைடு எண்டில் மழை பெய்யும், இல்லைனா மழையே பெய்யாது. ஆனால் இந்த ரைடில் எனக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ எனக்கு ஒரு எப்படி நான் சொல்கிறது, ஸ்கூல் போகிற ஸ்டார்டிங்கில் புது யூனிஃபார்ம் போட்ட ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஜீரோ விசிபிலிட்டி. நெல்லியம்பதி வேற லெவல்ல மாறிடுச்சு, நினைக்க முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. கொஞ்ச நேரம் நெல்லியம்பதியில் வெயிலாக இருந்துச்சு, இப்போ ஜீரோ விசிபிலிட்டி ஆகி போச்சு. வா, இதே மாதிரி தான் நான் ஒரு சினிமாட்டிக் லுக்கை எதிர்பார்த்தேன், அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒன்னும் புது இலை சொல்ல தெரு இலை கண்ணு மூடு இலை கண்ணாலகல செம்மையாச்சு, அன்எக்ஸ்பெக்டட். ஓடி மழை தூருது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. நான் அதை லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் நிதானமாகவே இல்லை, என் காலு தரையிலே இல்லை. நீ முதல்ல வந்து நில்லு, அதுக்கப்புறம் வந்து சொல்லு, அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அவ்வளோதான்டா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கெலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா நீ ஒரு டீப் ஃபாஸ்ட்டில் சோலோ ரோட் ட்ரிப் போனால் அவ்வளோதான், நீ வண்டி எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்புங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. டக்குன்னு ஒரு சேஞ்சஸ் ஒன்று பிடிச்சி பாருங்க. நெல்லியம்பதி கிளைமேட்டு மாறிடுச்சு. இன்னைக்கு நான் ஒரு மணி நேரம் தான் தூங்கினேன். ஸோ இருந்தாலும் நான் எங்கேயாவது வெளியே போகணுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தூக்கத்தை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் லைஃப்பில். எப்படி ஒரு கிளைமேட்டு மக்களே, இதான நெல்லியம்பதி ஹில்ஸ். ஸோ இப்படி ஒரு ஹில்ஸ், இந்த ஹில்ஸோட பெருமையே இது இன்னும் ஹிட்டனாக இருக்கிறது தான். ஸோ மறக்காமல் வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க மக்கா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ கிளைமேட் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ கிளைமேட் பற்றிலாம் நீங்கள் பிளான் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் படித்த பாடம்லாம் லைஃப் முன்னாடி ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு லைஃப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் டேஸில் நான் கற்றுக்கிட்ட பாடம் ஒன்று சாக்ரிஃபைஸோட வேல்யூ. ஒரு விஷயம் நம்ம கையிலேருந்து போனால் அதை விட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் நமக்கு ஒன்று கிடைக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும். கோ வித் ஃப்ளோ, ஹோப் மட்டும் விடாதீங்க. அப்படியே இந்த கிளைமேட்டை ஃபீல் பண்ணிட்டு என் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு அப்படியே நியூட்ரலில் நம்ம வண்டியை அப்படியே ஹில்ஸில் விட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். கபிலா ஏறி அர்றா, இது நம்ம காலம் அப்படின்னு. ஏரியா தான் அடிச்சிடாதீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு காலமே இல்லை அப்படின்னு ஒரு மீம் ஒன்று வரும். அந்த மீம் நான் அப்போ ஃபீல் பண்ணேன். நீங்களே பாருங்க என்ன நடந்துச்சு. நம்ம வண்டி 2 ஸ்டோக் வேறையா, பொல்யூஷன் வேறு முடிஞ்சு, இன்சூரன்ஸும் முடிஞ்சு. ஸோ ப்ராப்பரான பேப்பர் இல்லாமல்
இவ்வளோ தூரம் நீ இந்த வண்டியை வேற எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி எட்ரா வண்டியை டேசட்டுக்கு அப்படின்ட்டாக்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வீரர்களாக சொல்கிற ஒரே விஷயம், சார் தெரியாப்பட்டு சார் ஏதோ பார்த்து பாட்டுங்க சார் விட்டுருக்கு சார் அப்படி. இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன் அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டி உள்ள ஓகே சார் இனிமேல் வரமாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். எப்படியோ ஒன்று இங்கேயும் நான் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். எனக்கு ஏதோ இன்னைக்கு லக் இருக்குல்ல. ஸோ நான் நினச்ச மாதிரி மிஸ்டாக இருந்துச்சு. நம்ம அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே நம்ம கவனக்குறைவுனால ஆக்சிடென்ட் ஆக போச்சு. இப்போ நம்ம போலீஸ்கிட்ட மாட்டியும் தப்பிச்சிருக்கோம். நமக்கு ஏதோ லக் இருக்குது இன்னைக்கு. இஸ் மை டே ஆட்டிருக்குங்க. அதே லக்கில் நான் ரோட் சைடில் ஒரு ஒயிட் அனிமல் ஒன்று ஸ்பாட் பண்ணியிருக்கேன். பைசன் இப்படி பாகுபலி மாதிரி நிற்கிறான் பாருங்க. இப்போ நான் ஒரு லைஃப் எக்ஸ்ப்ளோர் வாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சு நம்ம அதில் என்னோடய வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக மணி மேக்கிங் ப்ராசஸ் கிடையாது. என்னோட ஒரு லைஃப் ஜேர்னரி இதில் ஒரு மெமரிஸாக சேவ் ஆகட்டுமேன்னு சொல்லி இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்போல்லாம் டவுன் ஆகணும் அப்போல்லாம் இதை நான் ரீவாட்ச் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நினைவுகள் தானே எல்லாமே. இப்போ இந்த நிமிஷம் கூட நான் பேசிகிட்டு இருக்க நிமிஷம் கூட அடுத்த செகண்ட் மெமரிஸ் தான். இப்போ நான் சோலோ ட்ராவல் பண்ணனால தான் என்னால் எதுவாக இருந்தாலும் தனியாக மூவ் பண்ண முடியுது. யாரை நம்பியும் நான் இல்லை, எனக்கு நான் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகே இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வர டிசம்பர் வந்தால் 26. ஸோ இந்த 25லேருந்து ஒரு 35-40க்குள்ளே நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா மேரேஜ் எப்போ எல்லோரும் கேட்குற விஷயம் இதுக்கு. அந்த மேரேஜ், பேபிஸ், அந்த நார்மலான ஒரு லைஃப்பில் மாட்டிக்க வேண்டாம்னு தோணுது. அது எப்படி சொல்லலாம், ஒரு பயனே வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயம் கண்டிப்பாக. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்காக வாழ்ந்துடணும்னு ஒரு ஆசை தான். கண்டிப்பாக குழந்தையெல்லாம் வந்துட்டால் அந்த குழந்தைக்காக நம்ம ஓடி தான் ஆகணும். அந்த டைமில் நமக்காக வாழணும்னு நினைக்கிறது கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்துருச்சு, அந்த உயிருக்காக நம்ம அடுத்த ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு அந்த விதத்தில் கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ நான் சோலோவாக இருக்கிறது தான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யார் என்ன நினச்சாலும் நம்ம செட் பண்ண ஒரு பவுண்டரி லைனை அப்படி போயிட்டே இருப்போம். கோ வித் ஃப்ளோ. ஸோ என்ன நடக்குமோ அதை நடக்கட்டும். ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே மக்கா, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதே பெரிய விஷயம். நீங்கள் ரொம்ப பொறுமைசாலின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் புலம்ப கேட்குறதுக்கும் ஒரு ஆள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஹேவ் எ நைஸ் டே மக்கா. லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.